வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதில் திமுக, தேமுதிக இடையே தொடர் இழுபறி. இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் தொகுதிகள் இறுதி செய்யப்படலாம் என எதிர்பார்ப்பு. திமுக கூட்டணியில் விசிக போட்டியிடும் தொகுதிகள் இன்று இறுதி செய்யப்படும். விசிக போட்டியிடும் தொகுதிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அறிவிப்பார் எனவும் திருமாவளவன் பேட்டி. திமுக கூட்டணியில் சீர்காழி, மதுரை தெற்கு, மொடக்குறிச்சி, கடையநல்லூர் ஆகிய 4 தொகுதிகள் மதிமுகவிற்கு ஒதுக்கீடு. சீர்காழி தொகுதியில் தனிச்சின்னத்திலும் மற்ற 3 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலும் மதிமுக போட்டி. திமுக கூட்டணியில் எங்களுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்ததில் வருத்தம். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நாங்கள் சிரித்துக் கொண்டே அழுவதாக மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுன்ராஜ் பேட்டி. நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அதே சமயத்தில் எங்களுடைய தகுதி நிர்ணயத்தில் எங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலிங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைமை. 2வது, 4 தொகுதிகளும் எங்கள் சின்னத்தில் போட்டி விட முடியலேங்கிற ஒரு வருத்தத்தோடும் நாங்கள் இருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தாங்கள் கேட்ட தொகுதியை தருவதாக திமுக உறுதி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. போட்டியிடுகிற இடங்கள் குறித்து நாங்கள் உரையாடல் செய்தோம். நாங்கள் கேட்ட தொகுதியை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த தொகுதிகளை பெற்றிருக்கிறோம். (2026) சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகள் இறுதியாகிவிட்டன. எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பார் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பேட்டி. தொகுதிகள் எந்த தொகுதிகள் என்பது இன்றைக்கு தொகுதி பங்கீட்டு குழுவோடு கையொப்பமிடப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதிகள் என்பதை விரைவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். திமுக கூட்டணியில் கருணாசின் முக்குலத்தோர் புலிப்படைக்கு 1 தொகுதி ஒதுக்கீடு. மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழர் தேசம் கட்சி ஆகியவற்றுக்கும் தலா 1 தொகுதியை ஒதுக்கியது திமுக. திமுக கூட்டணியில் போட்டியிட 4 விருப்ப தொகுதி பட்டியலை வழங்கியது காங்கிரஸ். அம்பத்தூர், ஸ்ரீபெரும்புதூர், மதுராந்தகம், வேளச்சேரி, பொன்னேரி தொகுதிகளில் போட்டியிட காங்கிரஸ் விருப்பம். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் நிறைவு. காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 294 பேர் போட்டி. (2026) சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில தேர்தல் பொறுப்பாளர் கே. பாலகிருஷ்ணன் அறிவிப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஊசுடு தொகுதியில் அரிமா தமிழன், நெட்டப்பாக்கத்தில் அமுதவன், உழவர்கரை தொகுதியில் செல்வ புஷ்பலதா போட்டியிட உள்ளதாக திருமாவளவன் அறிவிப்பு. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறை கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை கேள்விக்குறியாகி உள்ளதாக திருமாவளவன் கண்டனம். காங்கிரஸ் வேட்பாளர்கள் வாபஸ் வாங்காத காரணத்தாலேயே 3 தொகுதிகளில் விசிக போட்டியிடுவதாகவும் அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் பட்டியல் நாளை மறுநாள் வெளியாகிறது.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி தேர்தல் ஆணையத்திடம் தாவேகா மனு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி. சென்னையில் பெரம்பூர் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் நாளை விஜய் பரப்புரை. சென்னை டிஜிபி அலுவலகத்தில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்த தாவேகா தலைவர் விஜய் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பெண்கள் குறித்த அரசியல் விமர்சகர் பொன்ராஜின் பேச்சு கடும் கண்டனத்திற்கு உரியது. பொன்ராஜ் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் வலியுறுத்தல். நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய பெண்களை தரம் தாழ்த்தி பேசி வரும் திரு பொன்ராஜ் அவர்களை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நோக்கத்தோடு தான் இன்று அவரே நேரடியாக வருகை தந்து விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி இல்லை என தமாக தலைவர் வேல்முருகன் திட்டவட்டம். எங்களால் 234 தொகுதிகளிலும் போட்டியிட முடியும் எனவும் சவால். வைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவர் இப்போதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதான் நான் சொல்லிட்டேனே. நான் பாருங்க, வேல்முருகனாகிய நான் தவாகவோடு தனிப்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவர் இப்போதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அரசியல் தெரிந்து கொள்ளட்டும் மக்களுக்கு. விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார் காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகி டி. செல்வம். தாவேகாவுடன் இணைய வேண்டுமென விருப்பம் தெரிவித்ததால் காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் அதிரடி முடிவு. திமுகவுடன் காங்கிரஸ் மீண்டும் கூட்டணி வைப்பதை காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் யாரும் விரும்பவில்லை. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவின் ஊதுகுழலாகவே மாறிவிட்டார் என டி. செல்வம் கடும் விமர்சனம். தாவேகா கூட கூட்டணி வைத்தா மிக பிரம்மாண்டமா இருக்கும். அது மக்கள் நலனுக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய நலனுக்கும் ஏற்ற மிகுந்ததா இருக்கும். நாங்க எல்லாம் வலியுறுத்தி வந்தோம். ராகுல் காந்தியுடைய எண்ணமும் அதுதான். ஆனா இறுதியில சில சுயநலவாதிகள் தன்னுடைய சொந்த நலனுக்காக திமுக போய் காங்கிரஸ் அடமானம் போட்டாங்க. யாரும் இன்று வெளியாகிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் பட்டியல். என்டிஏ கூட்டணியில் தமாகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று அறிவிப்பு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் 2 பேர் ராஜினாமா. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு எதிர்ப்பு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிடம் 15 தொகுதிகள், 1 ராஜ்யசபா சீட் கேட்டோம், ஆனால் தரவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதே புதிய தமிழகம் கட்சியின் நிலைப்பாடு என அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி பேட்டி. என்றும் அதேபோல நாங்கள் புதிய தமிழகம் கட்சி 21 மாவட்டங்களில் வலுவாக ஒரு 120க்கு மேற்பட்ட தொகுதிகள் வலுவாக இருக்கிறது. 12லிருந்து ஒரு 15 தொகுதிகள் எங்களுக்கு கொடுத்தால்தான் நாங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்திற்கு 1 தொகுதி ஒதுக்கீடு. மணச்சநல்லூர் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் இபிஎஸ் உடனான சந்திப்புக்கு பின் அக்கட்சியின் தலைவர் RV பரதன் பேட்டி. சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்துக்கு 1 தொகுதி ஒதுக்கீடு செய்து இறுதி செய்யப்பட்டு விட்டது. ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர் ஆகிய 2 தொகுதிகளில் நாளை எந்த தொகுதியை பொதுச் செயலாளர் வெளியிடுகிறாரோ அந்த தொகுதியில் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம்
நின்று மிகப்பெரிய நாங்குநேரி தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ரெட்டியார்பட்டி நாராயணன் விலகல். நாங்குநேரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படாததால் முடிவு. திமுக அமைச்சர்களின் தொகுதிகளை பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கியது ஏன்? அமைச்சர்களை வெற்றி பெற வைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் சீமான் விமர்சனம். திமுக அமைச்சர்கள் நிக்கிற இடத்துல பிஜேபியா போட்டு முடிக்குது. அவருக்கு என்ன அர்த்தம்? திமுகவும் அதிமுக புரிந்துணர்வு பண்ணிருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வரும்போது திமுக அவர்களுடைய சாராய ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிறாங்க. கேட்கறது பத்து இருக்கிறாங்க. திமுக வரும்போது அதிமுக காரங்க சாராயிலிருந்து சரக்கு எடுக்கிறா இல்லையா? இப்ப புரிந்துணர்வு ஒப்பந்தம் இல்லையா? ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 3000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழு பெற்ற கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. தேர்தல் விதிகள் நடைமுறையில் இருப்பதால் பாமகவின் மாம்பழம் சின்னத்தை முடக்குவது தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க அதிகாரம் இல்லை. மாம்பழ சின்னத்தை முடக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கம். மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி. தலைவர் அன்புமணிக்கு மாம்பழம் சின்னம் வழங்கிய உத்தரவை ரத்து செய்ய சென்னை உரிமையியல் நீதிமன்றம் மறுப்பு. மாம்பழ சின்னம் வழங்குவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் பாரபட்சமான நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. ஜனநாயகமாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக முடிவெடுத்திருப்பது ஜனநாயக படுகொலை என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். திமுகவில் இணைந்தார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி. தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்து இணைந்து செயலாற்றுவோம் என பேட்டி. கழகத்தில் துணை பொதுச் செயலாளராக பணியாற்றி வந்தேன். தற்பொழுது அதிலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். தூத்துக்குடி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்தது தொடர்பாக மன்னிப்பு கோரினார் SV சேகர். பெண்களுக்கு பெற்றோர் அதிக பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமென தான் கூறியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் விளக்கம். அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் இன்று பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக ஆலோசனை. போர்ச்சூழல் பாதிப்புகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் எரிபொருள் இருப்பு விநியோகம் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்க வாய்ப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் உடல்நிலையில் முன்னேற்றம். காய்ச்சல் காரணமாக கடந்த 24ஆம் தேதி கங்காரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சோனியாவுக்கு தொடர் சிகிச்சை. ஈரானின் புதிய சுப்ரீம் தலைவராக தன்னை நியமிக்க அந்நாட்டின் உயர்மட்ட குழுவினர் விருப்பம் தெரிவித்ததாக ட்ரம்ப் அதிர்ச்சி தகவல். தான் அந்த யோசனையை நிராகரித்து விட்டதாகவும் பேச்சு. ஹோர்முஸ் நீரிணையை இந்திய கப்பல்கள் சுதந்திரமாக கடந்து செல்ல நெருங்கிய நட்பு நாடு என்ற அடிப்படையில் தொடர்ந்து ஈரான் அனுமதி. சீனா, ரஷ்யா, ஈராக், பாகிஸ்தான் நாடுகளின் கப்பல்களும் தொடர்ந்து அனுமதிக்கப்படுவதாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திட்டவட்டம். ஹோர்முஸ் நீரிணையை முடக்கியதில் முக்கிய பங்கு வகித்த ஈரான் கடற்படை தளபதி அலிரேசா டாங்ஸ்ரி உயிரிழப்பு. கடலோர பகுதியில் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. வெளியானது 2026ஆம் ஆண்டுக்கான IPL கிரிக்கெட் தொடரின் 2ஆம் கட்ட அட்டவணை. ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் மே 24ஆம் தேதி வரை நடைபெறும் போட்டிகளுக்கான அட்டவணையை வெளியிட்டது IPL நிர்வாகம்.
ஏப்ரல் 3ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸ் அணிகளிடையே போட்டி. ஏப்ரல் 11ஆம் தேதி சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளிடையே பல பரீட்சை. ஒலிம்பிக் போட்டி பெண்கள் பிரிவில் உயிரியல் ரீதியாக பெண் என நிரூபிக்கப்பட்டவர்களே பங்கேற்கும் வகையில் விதிமுறை திருத்தம். SRO என்ற மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று சர்வதேச ஒலிம்பிக் குழு அறிவிப்பு.